மராட்டிய பேரரசை நிறுவிய மாவீரர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களது சாதனை சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திரத்தில் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சியடைகின்றோம். இந்திய வரலாற்றில் மிக சிறந்த போர் வீரராகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட நிர்வாகியாகவும் சிவாஜி போற்றப்படுகிறார். முகலாய பேரரசு மற்றும் பிஜப்பூர் சுல்தான்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து சுயராஜ்யம் என்ற கனவை நனவாக்கியவர் இவர். பிப்ரவரி 19, 1630 அன்று மகாராஷ்டிராவின் பூனே அருகே உள்ள சிவனேரி கோட்டையில் பிறந்தார். இவரது பெற்றோர் தந்தை சாஜி போன்ஸ்லே மற்றும் தாய் ஜீஜாபாய். தனது தாயார் ஜீஜாபாய் மற்றும் குரு தாதாஜி கொண்டதேவ் ஆகியோரின் வழிகாட்டுதலில் வீரக்கலைகள், ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை கற்று வீரத்துடன் வளர்ந்தார். சிவாஜி தனது 16 வயதிலேயே போரில் ஈடுபட்டு கோட்டைகளை கைப்பற்றத் தொடங்கினார். முதலில் 1646இல் தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். இது மராட்டிய சாம்ராஜ்யத்தின் அடித்தளமானது. எதிரிகளை நிலைகுலைய செய்ய மலைப்பாங்கான பகுதிகளில் மறைந்திருந்து தாக்கும் நுட்பத்தை சிவாஜி தனது போர்களில் பயன்படுத்தினார். பிஜப்பூர் தளபதி அப்சல் கானை புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டு வீழ்த்தியது இவரது வீரத்திற்கு மிக சிறந்த உதாரணம். இந்திய கடற்கரையை பாதுகாக்க வலுவான கடற்படையை உருவாக்கியதால் அவர் இந்திய கடற்படையின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். 1674ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ராய்காட் கோட்டையில் சிவாஜிக்கு முறைப்படி முடிசூட்டு விழா நடைபெற்றது. அங்கு அவர் சத்ரபதி என்ற பட்டத்தை சூடிக்கொண்டு மராட்டிய பேரரசை நிறுவினார். சிவாஜி ஒரு சிறந்த போர்வீரர் மட்டுமல்ல, ஒரு நேர்மையான ஆட்சியாளரும் ஆவார். நிர்வாகத்தை கவனிக்க 8 அமைச்சர்கள் கொண்ட அஷ்டபிரதான் குழுவை அமைத்தார். தனது ஆட்சி காலத்தில் அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்தினார். பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தார். விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையில் நிலவரி முறையை சீரமைத்தார். ஏப்ரல் 3, 1680இல் ராய்காட் கோட்டையில் தனது 50 வயதில் இயற்கை எய்தினார். சிவாஜியின் வீர வரலாறு இன்று வரை இந்தியர்களின் வீரத்திற்கும் தேசப்பற்றிற்கும் ஒரு பெரும் அடையாளமாக திகழ்கிறார். எழுத்தாளர் சுஜாதா அவர்களோட சாதனை சரித்திரத்தை இன்றைய சாதனை சரித்திர நிகழ்ச்சியில நினைவு கூறுவதில் பெருமை அடைகிறோம். எழுத்தாளர் சுஜாதா அவங்களோட இயற்பெயர் ஸ்ரீ ரங்கராஜன். இவங்க மே மாதம் 3ஆம் தேதி 1935வது வருஷத்துல பிறந்திருக்காங்க. 2008வது வருஷத்துல பிப்ரவரி 27ஆம் தேதி மறைஞ்சிருக்காங்க. சுஜாதா அப்படிங்கிற புனை பெயரில் பரவலாக அறியப்படக்கூடிய தமிழ்ல எழுதிய இந்திய புதின எழுத்தாளர், திரைக்கதை எழுத்தாளர் இவங்க. 100க்கும் மேற்பட்ட புதினங்கள், 250 சிறுகதைகள், 10 அறிவியல் நூல்கள், 10 மேடை நாடகங்கள், ஒரு சில கவிதைகளை எழுதியிருக்காங்க. இவங்க தமிழ் இலக்கியத்துல பரவலாக அறியப்படக்கூடிய எழுத்தாளர்கள்ல ஒருவரா திகழ்றாங்க. ஆனந்த விகடன், குமுதம் மற்றும் கல்கி போன்ற தமிழ் இதழ்கள்ல தொடர்ந்து பங்களிப்பாளராகவும் இருந்திருக்காங்க. மேலும் குமுதத்தின் ஆசிரியராகவும் கொஞ்ச காலமா பணியாற்றியிருக்காங்க. பல தமிழ் படங்களுக்கு திரைக்கதைகள், வசனங்களையும் எழுதியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ஆண்கள் உயர்நிலை பள்ளியில பள்ளி படிப்பை முடிச்சிட்டு திருச்சி தூய வளனார் கல்லூரியில பிஎஸ்சி இயற்பியல் படிப்பை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னை வந்த சுஜாதா குரோம்பேட்டை MITல BE கற்றிருக்காங்க. திருச்சி தூய வளனார் கல்லூரியில அப்துல் கலாம், சுஜாதா 2 பேருமே சேர்ந்து ஒரே வகுப்புல படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நடுவண் அரசு பணியில சேர்ந்திருக்காங்க. டெல்லியில முதல்ல பணியாற்றிருக்காங்க. 14 ஆண்டுகள் அரசு பணியில இருந்த சுஜாதா அதுக்கப்புறமா பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. அங்க ரேடார்கள் குறித்த ஆய்வு பிரிவிலும் அதுக்கப்புறமா பல்வேறு பொறுப்புகளையும் பணியாற்றிருக்காங்க. பொது மேலாளராக உயர் பதவி அடைஞ்சிருக்காங்க. பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சென்னைக்கு திரும்பியிருக்கிறாங்க. அறிவியல ஊடகம் மூலமா மக்களிடம் கொண்டு சென்றதுக்காக இவரை பாராட்டி தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கழகம் இவருக்கு 1993வது வருஷத்துல விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு பொறியை உருவாக்க முக்கிய காரணமா இருந்திருக்காங்க நம்ம எழுத்தாளர் சுஜாதா. இதை உருவாக்கிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துல முக்கிய உறுப்பினராக இருந்திருக்காங்க எழுத்தாளர் சுஜாதா. இந்த மிஷினை உருவாக்குனதுக்காக இவருக்கு வாஸ்விக் விருது வழங்கப்பட்டிருக்கு. எழுத்தாளர் சுஜாதா அவங்களோட எழுத்து பணியை பாராட்டி
தமிழக அரசோட கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய இடது ஓரத்தில் அப்படிங்கிற சிறுகதை 1962 வருஷத்துல குமுதம் இதழ்ல ரங்கராஜன் அப்படிங்கிற பெயர்ல வெளிவந்திருக்கு. குமுதம் ராக்கி ரங்கராஜனோட பெயரும் இவரோட பெயரும் குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட மனைவி பெயரான சுஜாதாவை தன் புனை பெயரா வச்சிருக்கிறாங்க. கணையாளி இதழ்ல கடைசி பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொடர ஸ்ரீரங்கம் SR அப்படிங்கிற பெயர்ல எழுதியிருக்காங்க. சுஜாதா இலக்கியம், நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியம், துப்பறியும் கதை, அறிவியல் கதை, சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம், திரைப்படம், கணிப்பொறியியல், இசை அப்படிங்கிற பல பாணியிலையும் வகைகளிலையும் எழுதியிருக்காங்க. புதினங்கள், சிறுகதைகள், நாடகங்கள், தொகை நூல்கள் அப்படின்னு 200க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க. ஒரு கவிதை தொகுப்பும் படைச்சிருக்காங்க நம்ம எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்.